முதலமைச்சராக விஜய் பதவியேற்றுக் கொண்ட பின்னர் பொதுமக்கள் அளித்த பேட்டியினை தற்போது பார்க்கலாம். ஜெயிச்சது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு. கண்டிப்பா அவங்க சொன்னது எல்லாமே கண்டிப்பா பண்ணுவாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பார்த்தாலே தெரியும், சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தளபதி வந்தது கண்டிப்பா நல்லதே நடக்கும். தளபதி ஜெயிச்சது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு. கண்டிப்பா அவங்க சொன்னது எல்லாமே கண்டிப்பா பண்ணுவாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பார்த்தாலே தெரியும், சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தளபதி வந்தது கண்டிப்பா நல்லதே நடக்கும். அதாவது காமராஜர் ஆட்சியை அகற்றிய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பின்பு இன்று அதே திராவிட முன்னேற்ற கழகத்தை திராவிட இயக்கங்களை புரட்சி தளபதி விஜய் அவர்கள் இன்று வீழ்த்தியிருக்கின்றார். அதற்கு கிங் மேக்கராக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவரும் பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவருமாறிய மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் துணை நின்று இந்த ஆட்சியை மக்களாட்சியை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பதவியேற்கும் அவர் மக்களுக்கு நல்லாட்சி புரிவார் என்ற நம்பிக்கை மக்கள் அனைவருக்கும் உள்ளது. அந்த தளபதியோட வெற்றி எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி தான். அதாவது ஒரு 3 பாயிண்ட் தான். எத்தனையோ பேர் இது வரைக்கும் காசு கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சாங்க. அந்த காசை கொடுத்து ஓட்டையும் முறியடிச்சிட்டாப்புல. அவரோட தொகுதி எல்லாத்தையும் வெற்றி பெற செஞ்சுட்டாப்புல. இனிமேலும் அந்த பயணம் மென்மேலும் தொடரும். அது எங்க அண்ணன் விஜயன் கல்லான உறுதியோட இன்னும் நாங்க தொடருவோம். தளபதி நல்லாட்சி தருவார். இந்த 2 கட்சிகளுக்கு எதிர்ப்பாக எவ்வளவோ இன்னல்கள் கொடுத்தும் இன்று இந்த முதலமைச்சர் நான் அந்த சீட்டில் அமர வைத்திருக்க அவர் பட்டப்பாடு மக்களுக்கும் தெரியும். அதை செம்மையாக செயல்படுத்தி நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வார் என்று கண்டிப்பாக எல்லாரும் நம்புங்கள்.